ஸோ மார்னிங் டாஸ்க் இன்றைக்கி ஒரு ஃபன் டாஸ்க்காக கொடுத்துருக்காங்க. இப்போ தான் பிபிக்கு புத்தி வந்திருக்கு போல இருக்குது. இல்லைனா மண்டே உடைக்கிற டாஸ்க்கு தான் கொடுத்துட்ருப்பாரு எப்போவோ. இன்றைக்கி வந்துட்டு யார் தன்னை நல்லா அழகாக ப்ரெசென்ட் பண்ணிக்கிறாங்க, யார் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லோரும் அவங்கவுங்களுக்கு தோணுன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து ஜென்ஸில் வந்து எஃப்ஜே கமர்தன் சொல்கிறாங்க, கேர்ள்ஸில் வந்து திவ்யா, ரம்யா, பாரு எல்லாரையும் மாறி மாறி சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ வந்து கமர்தனை வந்துட்டு கெமி சொல்கிறாங்க, நைட் ட்ரெஸ் போட்டால் கூட நல்லா இருப்பான், நம்மலாம் அந்த வெளியில் போடுற ட்ரெஸ் கூட அவ்வளோ சூப்பராக வாங்க மாட்டோம், நைட் ட்ரெஸ் கூட சூப்பராக போட்டிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து கமர்தனை ஸ்பெஷலாக சொன்னாங்க. சரி, கமர்தன் வந்தார், அவர் யாரை தான் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, நான் வந்து ஒரு பாய்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறேன், பசங்க கண்ணுக்கு யார் அழகாக இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். கனி அக்கா ரொம்ப அழகாக இருப்பாங்க, ஏன்னா அவங்க மேக்கப் கூட போடாமலே அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ரம்யாவும் அந்த கேட்டகரி தான். ஸோ இப்படி ஒரு வியூ வந்து நான் கமருதீன் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னார். எந்த மேக்கப்புமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க, ஆனால் அவங்க ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சுபிக்ஷாவும் அழகு, பாருவும் அழகு அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இப்படி ஒருத்தரையாக சொல்கிறாரு. அப்போது அரோரா வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க, அவங்க பேரை சொல்லுவாங்கன்னு. உடனே அரோரா பேரை மட்டும் விட்டுட்டு மிச்ச பேரெலாம் சொல்லிவிட்டு அவ்வளோதான் அழகு அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அரோரா வந்துட்டு சிரிக்கிறாங்க. அப்புறம் கானா வினோத் வந்துட்டு சொல்கிறாரு, அம்மா நான் யாரையும் சொல்ல மாட்டேன், பார்வதி மட்டும்தான் சொல்லுவேன், அன்னைக்கு கண்ணில் அடிபட்டுருச்சு, நானும் சரி அதை போய் பேசலாம் அப்படிங்கிறேன். அது வந்து லிப்ஸ்டிக்கை போட்டுக்கிட்டே அண்ணன் இப்போ பாருண்ணே இப்படி இப்படி குத்திட்டானேன்னு சொல்லிட்டு அவர் ஆக்ஷன் பண்ணி காட்டுறாரு. செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. பாருவும் அதை செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் லிப்ஸ்டிக் அது போட்டு முடிக்கவே இல்லை, லிப்ஸ்டிக் போட்டு முடிச்சா தானே நான் அதுக்கிட்ட பேசுகிறது, அப்புறம் நான் டயர்டாகி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க கண்டஸ்டன்ஸ், இல்லைன்னா சும்மா முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு தான் இருப்பாங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.